ஸோ பேசிக்காக ஒரு ஃபுட் எப்படி எடுக்கணுன்ட்டு எல்லாருக்கும் தெரியும். பட் ரொம்ப காமனாக நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ற டைம் தான் நம்ம எல்லோரும் இன்ட்ராக்ட் பண்ணுற டைம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் அந்த டைம் தான் ஆக்சுவலி நம்ம பேசவே கூடாது. சமைச்ச உடனே அதை சாப்பிட்றணும். அந்த சூடாக சாப்பிடும்போது தான் உங்களுக்கு அந்த பாடியில் நியூட்ரிஷன் வந்து ப்ராப்பராக அப்சர்வ் ஆகும். நீங்கள் காலையில் சமைச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அதை ஆறி போய் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் நீங்கள் எப்படி தண்ணி குடிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா, திஸ் இஸ் டாக்டர் விஷ்ணுப்ரியா, ஆயுர்வேதா ஃபிசிஷியன். ஸோ பேசிக்காக ஒரு ஃபுட் எப்படி எடுக்கணுன்ட்டு எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப பேசிக் தான், இது கூட எங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்கலாம். பட் ரொம்ப காமனாக நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவசரமாக சாப்பிட்றது ஆர் நின்றுட்டே சாப்பிட்றது. அதுவும் இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் மேபி ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், ஒரு புஃபே சாப்பிட்றோம், அங்கே வந்து நம்ம கையில் தட்டு வாங்கிட்டு ஸோ நின்றுட்டே அப்படியே சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நிறையா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பேசிக்காக எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு இடத்துல உட்காந்து ஒரு ப்ராப்பர் தட்டு வச்சுட்டு ஸோ அப்படி தான் நம்ம சாப்பிட்ணும். அண்ட் இன்னொரு காமன் மிஸ்டேக் எல்லோரும் பண்ணுறது, நம்மளுக்கு தெரியும் ஆனாலும் பண்ணுவோம், என்னென்னா சாப்பிடும்போது பேசிகிட்டே சாப்பிட்றது, சிரிச்சிட்டே சாப்பிட்றது. எல்லார் வீட்லேயும் ஒரு பழக்கம் இருக்குது இல்லையா, எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ணும். ஸோ எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ற டைம் தான் நம்ம எல்லோரும் இன்ட்ராக்ட் பண்ணுற டைம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் அந்த டைம் தான் ஆக்சுவலி நம்ம பேசவே கூடாது. நம்மளோட ஃபுட்டில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். பட் அது யாருமே பண்ணுறதில்ல. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறதே தெரியாமல் இருக்கும். ஒரு ப்ராப்பரான உணவு எடுத்துக்கிறோமா, அதில் நியூட்ரிஷன் நம்மளுக்கு ஒழுங்காக போய் சேருதா, ஸோ அது நம்மளுக்கு தெரியறதில்ல. ஸோ அந்த ஃபுல் கான்சன்ட்ரேஷன் நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருந்துச்சுன்னா ஸோ அந்த ப்ராப்பர் நியூட்ரிஷனும் நம்ம உடம்புக்கு போய் சேரும். அதுக்கப்புறம் இன்னொரு மிஸ்டேக் நம்ம என்ன பண்ணுறோன்னா, காலையில் சமைச்சது அது ரொம்ப ஆறி போய் எப்படி ஆறி போய் அதை சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அம்மா சமைச்சு வச்சுருப்பாங்க, கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, வந்து சாப்பிடுன்ட்டு. ஸோ அதை சாப்பிடவே மாட்டோம். ஒன்று டிவி பார்த்துட்ருப்போம், ஆர் ஏதாச்சும் கேம்ஸ் விளையாண்டுருப்போம், ஒரு ஏதாச்சும் வேலை பண்ணிகிட்ருப்போம். ஈவன் சமைச்சு கொடுக்குற அம்மாவே அப்புறமா சாப்பிட்டுக்கலான்னு அப்படின்னு விட்டுருவோம். சமைச்ச உடனே அதை சாப்பிட்றணும். அப்போ தான் அந்த சூடாக சாப்பிடும்போது தான் உங்களுக்கு அந்த பாடியில் அந்த நியூட்ரிஷன் வந்து ப்ராப்பராக அப்சர்வ் ஆகும். நீங்கள் காலையில் சமைச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அதை ஆறி போய் சாப்பிட்றது, அது உங்களுக்கு ப்ராப்பராக நியூட்ரிஷன் வந்து உங்களோட பாடியில் அப்சர்வ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி காமன் மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் தவிர்த்தாலே நம்ம எண்ட் ஆஃப் த டே ஒரு ப்ராப்பர் ஃபுட் சாப்பிட்ணும், நம்மளுக்கு அதில் ப்ராப்பர் நியூட்ரிஷன் வரணும் அப்படின்ட்டு நம்ம அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி சாப்பிட்டாலே நம்மளுக்கு பாதி நோய்கள் வராது. நம்ம எடுக்கிற உணவும் நம்மளோட லைஃப் ஸ்டைலும் ப்ராப்பராக பார்த்துக்கிட்டாலே நம்ம பாடி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். உணவு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டாலே தண்ணியும் இட் இன்க்ளூட்ஸ். ஓகேயா? ஸோ நிறைய பேர் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் நீங்கள் எப்படி தண்ணி குடிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் நீங்கள் சாப்பாடு எடுத்துக்கலாம். ஆர் எனக்கு வெயிட் அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு நடுவில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு இல்லை எனக்கு இதுவே போதும் அப்படின்னா, சாப்பிட்டுட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் அப்படி கழித்து நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் என்ன சாப்பிட்டாலுமே தண்ணி குடிக்கிறீங்களோ ஆர் டீ காஃபி குடிக்கிறீங்களோ சாப்பிட்றீங்களோ, ப்ராப்பராக ஒரு இடத்துல உட்காந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அவசரமாக சாப்பிடாம மெதுவாக மென்று அதை சுவைச்சு சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். தேங்க்யூ.